ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரோம். தேவ கிருபை எங்கள் மேலே இறங்கி வரும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை ஆசீர்வதித்து தாரோம். உம்முடைய மகிமை வெளிப்பட செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரம் எங்களுடைய இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமே ஆமே. நன்றி. இந்த நாளிலும் தேவன் நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 42 சங்கீதம் 42. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோராகின் புத்திரர் உள்ள ராகத்திலவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறு போல தேவனே என் ஆத்மாவுமே வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகல் என் கண்ணீரை எனக்கு உணவாயிட்டு. முன்னே நான் என் படிக்கையாகிற ஜனங்களுடைய கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியமான சத்தத்துடைய தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் உன் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குறதாக. இவர் தான் தேசத்தில் எர்மன்மாரிகளும் சிறைமலையும் தூமே நினைக்கிறேன். மதங்களின் நிறைச்சான ஆழத்தை கூடுபடுவது போல அலைகளும் இறைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. அவர்களும் கர்த்தர் பார்க்குற காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார். அக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து சத்துருனாக கொண்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துறது போயது. என் ஆத்மாவை நீ என்னை கலங்குகிறாய், என் எனக்குள் தேங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தேங்க்யூ. சங்கீதம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூழ்ந்தும் அநியாதமான மனுஷனுக்கு என்னை தப்புவையும். என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறேன்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே தெரிய வேண்டும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தை அனுப்பியறலாம். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பாதத்துக்கும் உமது வாசதலங்களுக்கு என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கு எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கு பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனை உண்மை சொன்ன மண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்மாவை நீ எனக்குள் கலங்குறாய், எனக்குள் தேவராய். தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பேன். என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நன்றி. சங்கீதம் 44. கோராகன் புத்திரர் ராகத்திலவனுக்கு உபயோகப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளுக்கு துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினேன். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்களுமே பிரியமாக இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, என் ராஜா யாக்கோவே, என் ரட்சிப்பின் கட்டளையுடன் முன்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே தள்ளி கீழே விழதாக்கி அவர்கள் விரோதமாக எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தில் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைஞர்களை வெட்கப்படுத்துகிறேன். தேவனுக்குள் நித்தம் மென்மை பாராட்டுவோம். அது முகத்தை நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடன் செல்லாதிருக்கிறீர். சத்ருவுக்கு நாங்கள் இடைத்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் தங்களுக்கு என்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் நம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர். அவர்கள் கிரயத்துக்கு பயமில்லாமல் எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசம் சக்கந்தமாக வைக்கிறேன்.
நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாக இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலைதலுக்கவும் செய்கிறேன். நிந்தித்து தூசிகளுடைய சந்தத்து நிமித்தம் சத்துருக்கள் நிமித்தம் பழிவாங்குற நிமித்தம் என் லட்சியத்தை எனக்கு முன்பாக இருக்கு. என் முகத்தின் மேற்கமே மூடுகிறது. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோமே நாங்கள் மறக்கவும் இல்லை. உடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவில்லை. நீர் எங்களை பலு சர்ப்பங்கள் உள்ள இடத்துல நொறுங்குண்டு மரணிகளின் வலதாக இருந்தாலும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி எடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரிப்பாரோ? இருதயத்தின் அந்த உங்களை எல்லாம் அறிந்திருக்கிறாரே. உமது நாமத்தின் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே விழித்து கொள்ளும். என்னை திரைப்பண்ணுகிற எழுந்தருளும். எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாத எங்கள் நமக்கு நம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறேன். எங்கள் ஆத்மா பொழுது மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டிக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தால் நம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். வாசிக்க வேண்டியது நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளை நீ கொடுத்த வேத பகுதிக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை திடப்படுத்தி நீர் தேற்றினீர். சமூகம் எங்களோடு இருக்கிறதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். பரிசுத்தவான்களுடைய நாமம் மயப்படட்டும். இயேசுவே நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமை நாவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.